இன்றைக்கி லவ் மெசேஜ் பார்த்துருவோம். உங்கள அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அவங்க உங்களை மிஸ் பண்ணுறதில்லன்னு நினச்சிட்ருக்கீங்க போல இருக்குது. என்னன்னு தெரில. 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி இங்கே வருது. ஐ மிஸ் யூன்ட்டு பார்க்கும்போது உங்கள் கூட பேசின நாட்கள், பழகின நாட்கள், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி நினைக்கும்போது உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பிளாக்கில் இருக்கீங்களா இல்லையா என்னன்னு தெரியல. மேபி ஒரு சில பேர் பிளாக்கில் இருக்கலாம். இருந்தாலும் உங்களோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்ன சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் அதை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் கவனிக்கலன்னு நினச்சிக்க வேண்டாம். வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் மற்ற பிளாட்ஃபார்மில் இருந்தீங்க அப்படின்னாலும் அவங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க இல்லாமல் நீங்கள் என்ன சந்தோஷமாக இருக்கீங்களாங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களோ அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். சரிங்களா? அந்த கேள்வி மனசில் இருக்குது. இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இல்லைன்னாலும் நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் இல்லாமல் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, குறையுதுன்னு வைங்களேன். நீங்கள் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லை, அதாவது இந்த தூரம்ங்கிறது வந்து இப்போ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அந்த மாதிரி கிடையாது. இந்த தூரம்ங்கிறது மனசில் இருக்கிற தூரம் இல்லை, கிட்டேயே இருந்தாலுமே நீங்கள் தூரமாக ஃபீல் பண்ணுற ஃபீலிங் இருக்குது பாருங்களேன். இப்போ உங்கள் மனசுக்குள்ளே அவங்க இருந்தாலும் சரி, அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் சரி, உள்ளே ஒருத்தர் வச்சுக்கிட்டே அந்த டிஸ்டன்ஸ், அந்த தூரம்ங்கிறது ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப கனமான ஒரு ஃபீலிங் இல்லையா? அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது சும்மா என்ன தூரமாக இருக்கு, என்ன இப்படி தூரமாக இருக்கிறவங்க பக்கத்தில் இல்லாமல் அந்த ஃபீலிங் கிடையாது. இது ஒரு கனமான ஒரு உணர்வு, அந்த கணம். சரிங்களா? டேரோ கார்ட்ஸாக வருது. மெசேஜ் கார்டு பார்க்கும்போது 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி வருது. இதுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியாது, நம்ம சந்திச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. என்னன்னாலும் சரி, நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. உன்னை சந்திக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே எப்படி வருதுன்னா, எந்த சூழ்நிலைனாலும் அதை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேங்கிற மாதிரி வருது. சரிங்களா? அதனால் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பியா, நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன். இது ப்ரூவ்ங்கிறத விட இன்னொரு சான்ஸ் கிடைச்சா அவங்க வந்து எல்லாமே உங்களுக்காக செய்வாங்கன்னு வைங்களேன். ஒன்றா இருக்கிறதுக்காக வேண்டி, திரும்பவும் சேர்றதுக்காக வேண்டி, அந்த மாதிரி வருது.